Kana, good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். கண்ணு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸசைஸ் 5.2ல் 5th ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். கண்ணு 5th ஃபஸ்ட்டு சம் எலிப்ஸ் தான். ஃபைண்ட் பாரு, அவன் என்னென்ன கொடுக்கணும். ஃபைண்ட் சென்டர் கண்டுபிடிக்கணும், ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும், அந்த டைரக்ட்ரிஸ் கண்டுபிடிக்கணும் ஆஃப் த எலிப்ஸ். இந்த எலிப்ஸுக்கு புரியுதா தங்கம்? எக்ஸ் ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. இதுக்கு சென்ட்ரு, ஃபோக்கஸு, வெர்டெக்ஸ் அண்ட் டைரக்ட்ரிஸ் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ கொடுத்துருக்கிற கணக்கு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை டிவைடட் பை 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 1. இது என்னென்னு எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா ஜீரோவுக்கு வேல்யூ இல்லையா, அதே எக்ஸ் ஸ்கொயர் தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை x minus 0 whole squared divided by 25 எழுதலாம். plus y squared y minus 0 whole squared divided by 9 எழுதலாம். equal to 1. இது என்ன மாடல் இருக்கு? x minus h whole squared divided by a squared plus y minus k whole squared divided by b squared equal to 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் இருக்கு. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது h equal to 0, அதே மாதிரி கே ஈக்குவல் டு 0 வந்துடும் சாமி. ஹெச்சும் கேவும் 0நாவ சென்ட்ரு ஹெச் கமா கே, அப்போ 0 கமா 0. இது புரியுதா சாமி? நல்லா பார்த்துக்கோ. ஹெச் கமா கே தான் சென்ட்ரு. அப்போ ஹெச்சும் 0 கேவும் 0, அப்போ சென்ட்ரு 0 கமா 0. ஓகேவா? அடுத்தது பாரு, பெரிய நம்பரு இது 25, இங்கே 9, கீழே டினாமினேட்டரில் பாரு எது பெருசாக இருக்குதோ அதுதான் நம்ம ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். ஏன்னா பி ஸ்கொயர்டை கம்பேர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர்டு எப்பயுமே பெருசு. நம்ம எதில்? எலிப்ஸில். அப்போ ஏ ஸ்கொயர்டு 25, பி ஸ்கொயர்டு 9. அப்போ ஏ ஸ்கொயர்டு 25னா ஏ 5 தான், மைனஸ் வராது. ப்ளஸ் ஆர் மைனஸ் போட தேவையில்லை, ஏன்னா லென்த்து பாசிட்டிவ். அதே மாதிரி பி ரூட் எடுத்தீங்கன்னா சாமி 3. அதிலிருந்து எசன்ட்ரிசிட்டி ரூட் ஆஃப் 1 minus b squared divided by a squared. அப்போ e equal to root of 1 minus b squared பாருங்க 9, கீழே divided by a squared 25. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண ஒரு 25, அதில் 9 போயிடுச்சுன்னா 16. அப்போ 16 divided by 25. அப்போ ஈக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 16க்கு ரூட் எடுத்தால் 4, 25 ரூட் எடுத்தால் 5. அப்போ இ ஈக்குவல் டு 4/5ன்னு வந்துடும். இது புரியுதா தங்கம்? எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். கண்ணை கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம ஃபார்மேட்டில் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே டிவைடட் பை பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதி ஹெச் என்ன, கே என்ன, சென்டர் என்ன போட்டாச்சு, ஏ ஸ்கொயர்டு என்ன, பி ஸ்கொயர்டு என்ன கண்டுபிடிச்சி எசன்ட்ரிசிட்டி போட்டாச்சு. இப்போ ஃபோக்கஸ் கண்ணு, ஃபோக்கஸ் பாரு தங்கம். இதில் பேர் எக்ஸுக்கு கீழே தான் பெரிய நம்பரு. அப்போ தேர்ஃபோர் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஃபோக்கஸ் என்ன ஃபார்முலா போடுவோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. ஃபோக்கஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பாரு சாமி 5, இ 4/5, 5 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஃபோக்கஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4,0. அடுத்தது வெர்டிசஸ், அதுக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. அப்போ ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 பாரு, ஏ 5 இல்லையா, 5,0. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் அப்படிங்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ, அதுதான் இசட் சொல்லுவோம்ல படத்தில், அந்த இசட் தான் கண்ணு. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ 5, இ பாரு தங்கம் 4/5. கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் மேலே போகும்போது தலைகீழாக மாறும். அப்புறம் 5 மேலே போயிடும். 5 5s are 25 டிவைடட் பை 4. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 25 டிவைடட் பை 4. இப்போ அது புரியுதா சாமி? அப்போ படம் போட்டுடுறோம். நம்ம படத்தில் சென்டர் 0 0, ஃபோக்கஸ் நம்ம கண்டுபிடிச்ச ஃபோக்கஸ் இந்த பக்கம் பாசிட்டிவ் சைடு ரைட் சைடு 4,0, லெஃப்ட் சைடு மைனஸ் 4,0. வெர்டிசஸ் ரைட் சைடு 5,0, லெஃப்ட் சைடு மைனஸ் 5,0. டைரக்ட்ரிஸ் இது எக்ஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 4 பாசிட்டிவ், இந்த லெஃப்ட் சைடு நெகட்டிவ். இவ்வளோதான் ராஜா.
கண்ணு இதில் புரியுதா? இதில் நீ கவனமாக பார்த்துக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் தான் நமக்கு வந்து என்ன அது மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஃபார்முலா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற மாதிரி ஃபோக்கஸு வெர்டெக்ஸ் இதெல்லாம் போடணும். டைரக்ட்ரிஸும் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு தான் போடணும். இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியுதுல ராஜா? ஈக்குவேஷன் எழுதி கரெக்டாக ஹெச்கே போட்டிங்கன்னா சென்டர் கிடச்சிரும் ராஜா. ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும், பி ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும், எசன்ட்ரிசிட்டி இ கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து தான் நீ ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க முடியும். அது அப்புறமே வெர்டசஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் தான் நீ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ்க்கு ஏவும் இயும் வேணும், ஃபோக்கஸுக்கும் ஏவும் இயும் வேணும். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தெரியலனா கேளுங்க. தேங்க்யூ.